தசையெலும்பு அமைப்பு சிக்கல்கள். தண்டுவட பாதிப்பிற்கு பிறகு ஏற்படும் இயக்கமின்மை, எடை தாங்கும் செயல்பாடுகளின் பற்றாக்குறை மற்றும் பலவீனமடைந்த தசை ஆகியவை பல்வேறு தசைக்கூட்டு பிரச்சினைகளை ஏற்படுத்தி அன்றாட வாழ்க்கையை பாதிக்கலாம். தசை இறுக்கம். தசை இறுக்கம் என்பது தசைகள் கடினமாகி தசை உறுதி அதிகரிப்பது. இது தண்டுவட பாதிப்பிற்கு பிறகு நரம்பு பிரச்சனையால் வரும். இதனால் வலியுடன் தசைப்பிடிப்பு, மூட்டுகள் அசையாமை மற்றும் கால் மூட்டுகளுக்கு கீழே அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சில சமயங்களில் தசைப்பிடிப்பு இடம் மாறுவதற்கும் நடப்பதற்கும் தினசரி வேலைகளுக்கும் உதவலாம். தசைப்பிடிப்பு, காயம், சிறுநீரக கற்கள், மனவருத்தம் போன்ற சூழ்நிலைகளில் அதிகமாகும். தசை பிடிப்பால் தசை சுருங்கி நடக்கவும் இடம் மாறவும் சிரமமாகும். மூட்டு சுருக்கம் மற்றும் வடிவ மாற்றம். சாதாரண அசைவு இல்லாத போது தசைகள் மற்றும் தசைநார்கள் இறுக்கமடைவதால் சுருக்கங்கள் மற்றும் வடிவ மாறுபாடுகள் உண்டாகலாம். தசை விறைப்பின் காரணமாக மூட்டுகளை சரியாக அசைக்க இயலாமையே இதற்கு காரணம். இது இடமாற்றம், உடை அணிதல் போன்ற வேலைகளை செய்வதில் சிரமம், மேலும் இயக்கத்திற்கு உடல்நல பயிற்சி அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படும். ஏச்சோ அல்லது ஹெட்ரோடாபிக் ஆசிஃபிகேஷன். ஏச்சோ என்பது தசைகள் மற்றும் தசைநார்களில் தேவையில்லாத எலும்பு வளர்வது. இது பெரும்பாலும் இடுப்பு, முழங்கால், தோள்பட்டையில் வரும். இதனால் வலி வரும், மூட்டுகள் அசைக்க முடியாது, மூட்டுகள் வளைந்து போகும். தசை விறைப்பு, அதிக அசைவு, காயம் அல்லது சில மருந்துகள் இதற்கு காரணம். ஆரம்பத்தில் வலி, வீக்கம், சூடு, சிவப்பு, தசை இறுக்கம் தெரியும். பின்னர் மூட்டுகள் வளைந்து நடக்க முடியாமல் தினசரி வேலைகள் செய்ய சிரமமாகும். மேலும் உட்காருதல், நகருதலை எளிதாக்க ஏச்சோ முழுமையாக வளர்ந்த பிறகுதான் மருந்துகள் அல்லது அறுவை சிகிச்சை கருதப்படும். தசைகள் குறைந்து பலவீனமாவது தசை சுருக்கம் எனப்படும். தண்டுவட பாதிப்பிற்கு கீழே உள்ள தசைகளை பயன்படுத்த முடியாததால் இது ஏற்படுகிறது. பயன்படுத்தாத தசைகள் புரதத்தை வேகமாக இழக்கும். நரம்புகள் வேலை செய்யாவிட்டால் தசைகள் பயன் ஆகாமல் பலவீனம் மற்றும் தசை குறைவு ஏற்பட்டு வேலை திறன் குறையும், சோர்வு வரும். சக்கர நாற்காலி தள்ளுவது, இடமாற்றம் செய்வது போன்ற வேலைகளில் சிரமம் ஏற்படலாம். எலும்பு தேய்மானம் என்பது நிற்காமல் நடக்காமல் இருப்பதால் எலும்புகள் பலவீனமாகி எளிதில் உடையக்கூடிய நிலையாகும். தண்டுவட பாதிப்பிற்கு பிறகு கால்கள் மற்றும் முதுகுத்தண்டில் அதிகமாக வரும். சிறிய காயம் அல்லது எளிய அசைவுகளாலும் எலும்பு உடையலாம். இதனால் வலி, இயக்க குறைபாடு குணமாக தாமதமாகும். நிர்வாகம் மற்றும் தடுப்பு. தசை எலும்பு பிரச்சினை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலேயே சிகிச்சை செய்து தனி பராமரிப்பு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து உடல் சிகிச்சை, மூட்டு அசைவு, சப்போர்ட் பயன்படுத்துவது மூட்டு இறுக்கம் மற்றும் தசை குறைவை தடுக்கும். எலும்பு வலுப்படுத்தும் பயிற்சிகள், மருந்துகள் எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்பு முறிவு வராமல் தடுக்கும். தசை இறுக்கத்தை சரி செய்ய உடல் சிகிச்சை, மருந்து, கடுமையான நிலையில் அறுவை சிகிச்சை செய்யலாம். எலும்பு தவறாக வளர்ந்தால் ஆரம்ப கால கண்டறிதல், மருந்து, உடல் பயிற்சி, அறுவை சிகிச்சை செய்தால் மூட்டு நன்றாக வேலை செய்யும். கடுமையான பயிற்சிகளை தவிர்த்தால் ஏச்சோ வராமல் தடுக்கலாம்.